பாமகவுல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லா பதவிகள்ல இருந்தும் நீக்கப்படுகிறார் திரு அன்புமணி அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த வியாழக்கிழமையில பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ்கா ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பினோம். 16 கேள்விகள் அடுக்கி அப்புறம் மறுபடியும் அந்த கால அவகாசம் நாங்க கொடுத்தோம். ஆனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அன்புமணி. அதனாலதான் அவரை நீக்கிறேன். இரும்பு மாதிரி இருந்த என்னுடைய இதயத்தையே நொறுக்கியவர் தான் அன்புமணி அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்கள். அதே நேரத்துல பாமக பொதுக்குழு மூலமாக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் எங்களுடைய மருத்துவர் திரு அன்புமணி. நிறுவனருக்கு அவரை நீக்குவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு பாமகவுடைய வழக்கறிஞரான திரு கே பாலுங்க. ரெண்டு தரப்பும் மாறி மாறி மோதுறாங்க. ஏன் இந்த முடிவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்தாரு அப்படின்னு விசாரிச்சா, தன்னுடைய மகனுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டாவே இருந்துட்டு இருக்காரு, எதிர்த்தாலும் மற்றவங்க எல்லாம் நீக்கிறாரு அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டது. அதை உடைக்கிற விதமாக மகனா இருந்தாலும் நான் பதவியில இருந்து தூக்குவேன், கட்சியை விட்டு நீக்குவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்படியாக நோட்டீஸ் அனுப்பியது, அதுக்கு அடுத்து அவரை நீக்கியது. இன்னொரு பக்கம் பாமக கட்சி சின்னம் கொடி எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னா கேவியட் மனு, அதுக்கு நாங்க தான் உரிமை அப்படின்னு கேவியட் மனு தாக்கல் செய்தது. இது எல்லாமே சட்ட ரீதியாக நிறுவனர் பக்கம்தான் பாமக அப்படின்னு நிறுவ இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக செயல் தலைவர் பொறுப்பு இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. அதன் மூலமாக தன்னுடைய மகள் திருமதி ஸ்ரீ காந்திமதி அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தினர் பொறுப்புகளில் இருக்கிறப்ப இன்னும் நெருக்கமாகவும் பாட்டாளி சொந்தங்கள் வருவாங்க. மகளை வச்சு மகனை தோற்கடிக்கலாம், மகளை வச்சு கட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது கணக்கு போடுறாரு மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு விதிகள் படி நாங்க தான் தலைவர் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணுவாங்க. சட்ட ரீதியாக நோட்டீஸ்க்கு ஒருவேளை விளக்கம் கொடுத்திருந்தா அது நிறுவனருக்கு தான் அதிகாரங்கிற மாதிரி நாங்களே ஒப்புக்கொண்டது போல ஆகிடும். அதை தடுக்கிறதுக்காகவும் அன்புமணி அவர்கள் இப்படி பண்ணல. மற்றபடி பாமகவுடைய நிர்வாகிகள் எல்லோருமே அன்புமணி அவர் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு கூலா இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா பாருங்க, அப்பா மகனுக்கு இடையிலான இந்த நாற்காலி சண்டையால அந்த 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு, பாட்டாளி சொந்தங்களுடைய அந்த உரிமைக்கான குரல்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு வேதனையோடு குமுறுறாங்க எந்த அணியும் சாராத பாட்டாளி சொந்தங்கள்.